வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லாருமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு நான் பேசுகிற 2 விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம், எல்லாருமே என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னா, இத்தனாயிரம் பேர் எழுதுகிற எக்ஸாமில் நமக்கு கிடச்சிருமா அப்படிங்கிற பதட்டத்திலேயே நிறைய படிக்காமல் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா படித்தாலும் எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அச்சோ இத்தனாயிரம் பேர் எழுதுகிற எக்ஸாமில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வரும். ஆக்சுவலாக அந்த பதட்டம் வர்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் யோசிச்சுக்கோங்க. அத்தனாயிரம் பேர் அப்ளை பண்ணாலும் அதில் இப்போ ஒரு 5000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 1000 பேர் தான் கொஞ்சமாவது முயற்சி பண்ணி படிப்பாங்க. அதிதீவிரமாக படிக்கிறது ஒரு 500 பேர் தான் படிப்பாங்க. அதில் ஒரு டிட்டர்மினேஷனோட இப்படி தான் கொஷின் பேட்டர்ன் இருக்குங்கிற ஒரு ஐடியாவோடு படிக்கிறது மொத்தமே 100 பேர் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக காம்படிஷனுங்கிறது 100 பேருக்குள்ளே தான். ஸோ அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ப்ரியர் எக்ஸாமோட கொஷின்ஸ் பேப்பர் பார்த்துட்டு எந்த மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் சூஸ் த பெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. அப்படிங்கும்போது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற கொஷின்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ படிக்கும் போதே கோட் வேர்ட் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். 2வது விஷயம், ஒரு கதை நான் அழகாக சொல்கிற விஷயம் ஆல்ரெடி சொன்ன கதை தான், நம்ம சந்தானம் சொன்ன கதை தான். ஆக்சுவலாக நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கிடச்சி தான் ஆகணும். என்ன கதை அப்படின்னா, ஒருத்தன் ஆசையாக நைட்டு பிரியாணி வாங்கணும்னு சாப்பிட்டுட்டு பஸ் ஏறினானா உளுந்தூர்பேட்டைக்கு. அவன் ஆக்சுவலாக பஸ் ஏறினதுலேருந்து ஒய்ஃப் கிட்ட ஃபோனில் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தானா. பேசி பிரியாணி வாங்குறதையே மறந்துட்டு ஜாலியாக பேசிட்டு படுத்து தூங்கிட்டான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த பிரியாணி கெட்டு போயிடுச்சு. உடனே உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே அந்த பிரியாணி தூக்கி எரிஞ்சானா. அப்போ அங்கே பசியோடு காத்திருந்த அந்த நாய் அந்த பிரியாணியை சாப்பிட்டுச்சான். ஸோ ஆம்பூரில் இருந்த பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கிடச்சி தான் ஆகணும். அது கிடைக்கும் அப்படின்னா அது கிடைக்கும். அதே மாதிரி நீ எக்ஸாம் உனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது உனக்கு கிடைச்சி தான் ஆகும். அதனால் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால கிடைக்காம இருக்க போகிறதில்ல. கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதை தான் நான் சும்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். பட் ஆனால் இது எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக படிக்கிறதுக்கு தான். இதுக்கு ஹோமியோபதி மெடிசின் ரொம்ப எக்ஸாம் டைமில் பதட்டமாகாமல் கூலாக எடுக்கிறதுக்குமே மெடிசின்ஸ் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டரை பார்த்துட்டு அந்த மாதிரி எக்ஸாம் ஃபியர், ஸ்டேஜ் ஃபியர், இந்த மாதிரி ஒவ்வொரு பதட்டத்துக்குமே மருந்துகள் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம அந்த பதட்டம் இல்லாமல் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த மருந்து ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச்.